ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட அதிகமான சேலரி இருந்தாலோ இல்லை கம்மியான சேலரி இருந்தாலோ இந்த 6 டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட்டை ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா நெசசிட்டிஸ், அதாவது உங்களுக்கு மந்த்லி ஆகிற எக்ஸ்பென்சஸ், ரெண்ட், பில்ஸு, அப்புறம் அதர் எக்ஸ்பென்ஸ், இது எல்லாமே வந்து இந்த ஜாரில் வரும். இது வந்து உங்களோட சேலரியிலேருந்து 60% மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காகவும் இல்லை அதர் சேவிங்ஸ்க்காகவும் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஜாரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் போட்ட அமௌண்ட்டை நீங்கள் வந்து டச் பண்ணவே கூடாது ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும். தேர்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா லாங் டேர்ம் சேவிங்ஸ், அதாவது உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வீடு வாங்குற மாதிரி இருக்கலாம், இல்லை உங்களுக்கு லேண்ட் வாங்குற மாதிரி இருக்கலாம், இல்லை ஏதாவது ரெனோவேஷன் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி கோல்ஸுக்கு எல்லாமே வந்து இந்த லாங் டேர்ம் சேவிங்ஸ் ஜாரை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் வந்து எஜுகேஷன், உங்களோட பர்சனல் க்ரோத்துக்காகவும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காகவும் இந்த ஜாரை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோடனா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் வந்து என்டர்டைன்மெண்ட் ஜார், அதாவது நீங்கள் மூவிஸ் போகிறீங்க, இல்லை டின்னர் போகிறீங்க, இல்லை எங்கேயாவது வீக்கெண்ட் ட்ரிப் போகிறீங்க, அது எல்லாமே வந்து இந்த ஜாரில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த்து வந்து சேரிட்டி, உங்களோட சேலரியிலேருந்து 5% வந்து மற்றவங்களுக்காக உதவணும் அப்படின்னு வந்து ஒரு தியரி இருக்கு. அதாவது நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 சார்ட் டெக்னிக்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கு தகுந்தப்பல உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணுமோ அலோகேட் பண்ணிக்கலாம். பட் இது நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஓவர் த பீரியட் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் டெஃபினட்டா தெரியும். ஸோ இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த மந்த்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் எப்படி எஃபெக்டிவா இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.